காய்ஸ், இப்போ இன்றைக்கி நைட்டு எனக்கு ட்ரெயினு. நான் என்னால் சேலம் பேக் பண்ணி வைக்கணும், பேக் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் நான் இன்னும் இப்போ தான் வீட்டுக்கே போகிறேன். காலையில் காலேஜுக்கு போனேன், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காலையில் ஃபயரிங் செலெக்ஷன் போனாங்க, அவங்களெல்லாம் போய் விட்டு அதுக்கப்புறம் மதியம் இப்போ இந்த கேம்பில் என்னோடய பர்த்டே வருது. அதனால் முன்னாடியே பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு கிஃப்ட்டு எல்லாம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு பார்ட்டிலாம் கொண்டாடிட்டு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இனிமேல் தான் போய் என்னென்ன எடுத்து வைக்கணுன்ட்டு பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்சிசி நோட் புக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னர்ஸு, அதுக்கப்புறம் நார்மலாக போட்டுக்கிறது டிஷர்ட் லோயர் ரெண்டு செட்டு, அப்புறம் என்சிசி யூனிஃபார்ம் அது ஃபுல் செட்டு, டிஎம்எஸ்ஸு பரே பெல்ட்டு லேனட்டு, அதுக்கப்புறம் அந்த பேட்சஸ் ஆர்ம்ஸ் பேட்ச்சு என்னோடய ரேங்க்கு அது எல்லாமே எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் சாக்ஸு கச்சிப்பு, அதுக்கப்புறம் ஸ்வெட்ரு மாதிரி இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் குளிர், சப்போஸ் குளிர் எடுத்துட்டா அது தாங்கணும்ல, அதனால் அதுக்கப்புறம் செரிமோனிஸ் முக்கியமாக இதான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, இது எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் பர்ஸு, அப்புறம் பவர் பேங்க்கு, சார்ஜரு, ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் சாப்பாடு தானே முக்கியம், பிளேட்டு டம்ளரு, இது பொட்டிப்பால், அதுக்கப்புறம் நெட்டு கொசுவல் நெட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, இது அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, இது சும்மா குட்டி ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் என்சிசி டிஷர்ட் லோயர் இப்போ போட்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் மெயின் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஷேவிங் செட்டு, ஷாம்பு, சோப்பு அது இது எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். வேறு எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா என்னான்னு தெரில, பார்த்துட்டு என்னான்னு சொல்கிறியா? அவ்வளோதான், இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான், இப்போ டைமே போச்சு, இப்போ டக்குன்னு கிளம்பணும். இதெல்லாம் பேக் பண்ணிட்டு உடனே கிளம்ப வேண்டியது தான். போய் ஷேவ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறது தான். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன். இதுமாரி கிளம்ப வேண்டியது தான். பேக் இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல, ரொம்ப வெயிட் ஆகுது. தூங்கிட்டு தான் போகணும் ஒரு வழியில். ஓகே, கிளம்ப வேண்டியது தான். தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். என்னோடய பட்டி பேர் இன்னும் வரல. அவர் வந்தாருன்னா நானும் அவரும் பஸ் ஏறி சேலம் போய் ரயில்வே ஜங்ஷன் போயிருக்கோம். A few moments later. செருப்பு கடைக்காரனே, இட்ஸ் மீ ரஜினி முருகன். என்னப்பா, எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரப்பாளையம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். டீ கடைக்காரனே என்னப்பா, அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு. சைடில் கடை எதுவும் பெருசாக இருந்துச்சுன்னா ஜங்ஷன் போகிற உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாவது இருக்காங்க. இவ்வளோ நேரத்துக்கு மோஸ்ட்லி இருக்காது. கம்பல்சரி வேணும். ஃப்ரெண்ட், நாளைக்கு மார்னிங் எப்போ நம்மளுக்கு ட்ரெயினு சென்னை போய்ட்டு? காய்ஸ், கிட்டத்தட்ட மதியம் ஆக போது 11:20 ஆகுது டைமு. இன்னும் சென்னை ஜங்ஷன்லேயே இருக்கும். காலையில் எங்கே இருந்தோமோ அங்கேயே இருக்கும். இன்னும் நம்மளுக்கு ட்ரெயின் வரல, 1 மணிக்கு தான். பசங்க எல்லாருமே படுத்துட்டாங்க டயரில். அங்கே தெரியுறாங்களா? யாராலையும் ஒன்றும் முடியல. ட்ரெயின் எப்போ வரும்ன்ட்டு எல்லோரும் அவளோட எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே டயர்டு, நைட்டு லேட்டாக இறந்து காலையில் சீக்கிரம் தூக்கம் இல்லை, எல்லோரும் படுத்துட்டாங்க அப்படியே. எப்படா கேம்பு போவோன்னு இது இன்னும் நாளைக்கு காலையில் தாங்க கேம்பை போய் ரீச் ஆகுவோம். நாளைக்கு காலையில் 6:30க்கு தான் கேம்ப்பு அங்கே பெல்காவி போவோன்ட்டு சொன்னாங்க. இன்னும் ஆர்மி ஸ்டாஃப் வரல. இப்போ மதியம் வந்துடுவாங்க. இப்போ பெங்களூர் போகிற ட்ரெயினில் அவங்க வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லோரும் ஒட்டுக்கா போக வேண்டியது தான்.
இருக்கு